காய்ஸ், நம்ம லைஃப்லயும் சரி நம்ம ரிலேஷன்ஷிப்லயும் சரி டாக்ஸிக்கான நிறைய பீப்புளை பார்த்திருப்போம். டாக்ஸிக்கான நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லவ்வர் படத்துலயுமே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அருண் அப்படின்ற கேரக்டரை தன்னோட கேரக்டரா பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இன்னும் சில பேருக்கு இது என்னப்பா இது சைக்கோத்தனமா இருக்கு இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. பர்டிகுலரா இந்த படம் பார்க்கும்போது அருண் அப்படின்ற கேரக்டர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா படம் பார்த்துட்டு வந்து சோசியல் மீடியால பார்த்தா என் கேரக்டரும் அருண் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கு, நான் தான் அருண், என் லைஃப் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரு பெருமையா சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் டாக்ஸிக்கா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்தா நான் தான் அருண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு சிலரு பொசசிவ்னஸ் டாக்ஸிக் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சேர்த்துட்டு இருக்காங்க. பொசசிவ்னஸ்ன்ற பேர்ல ஒருத்தவங்களை அடக்கி கண்ட்ரோல் பண்றது தப்பு. ரிலேஷன்ஷிப்ல பொசசிவ்னஸ்ன்றது தேவையான அளவு இருக்கணும். அதை விட்டுட்டு கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள இருக்க சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் உருவாக்கிடும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, நம்பர் 1, லேக் ஆஃப் சப்போர்ட். உங்க பார்ட்னர் உங்களோட கனவுகளுக்கோ உங்களோட ஆசைகளுக்கோ அதிகமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பெருசா நினைச்சு உங்ககிட்ட அதை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, டாக்ஸிக் கம்யூனிகேஷன். உங்ககிட்ட இருக்க டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாம உங்களுக்கு தெரியாத விஷயத்த பர்டிகுலரா எடுத்து மென்ஷன் பண்ணி இத பத்தி உனக்கு என்ன தெரியும், இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பொது இடங்கள்ல உங்ககிட்ட கைண்டா இல்லாம ரெஸ்பெக்டே இல்லாம ஹர்ட் பண்ணலாம். மூணாவது, எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ் அதிகமாகி லவ்ன்ற பேர்ல உங்க மேல ட்ரஸ்டே இல்லாம உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நாலாவது, நோ பிரைவசி. எங்க போன, எப்போ வருவ, என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம உன்னை யார் அங்க போக சொன்னது, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, நீ ஏன் அங்க போன அப்படின்னு நம்மளோட பிரைவசியை கூட நம்ம யூஸ் பண்ண முடியாம நம்மள கண்ட்ரோல் பண்றது. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க. இதெல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்குது அப்படின்னா இட்ஸ் a டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் a டாக்ஸிக் பர்சன். ரெண்டு பேருமே இப்படி இருக்கீங்கன்னா இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. நம்மள பல பேருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனா அதை தாண்டி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம்னா அதுக்கு காரணம் காதல். அந்த பர்சன் மாறிடுவாங்க, நம்மளால அவங்கள மாத்த முடியும் அப்படின்னு நாம யோசிக்கிறது தான். மாறுறதும் மாறாததும் அவங்களோட சாய்ஸ். ஒண்ணு அவங்களா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து நாம மூவ் ஆன் ஆயிடணும். இப்போ நாம ஒரு படம் பாக்குறோம்னு வைங்க, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நமக்கு பிடிக்கல. அந்த படத்தை 10வது தடவை பார்க்கும்போது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாறும் அப்படின்னு நினைச்சா மாறுமா? இதான் படம், இதான் கிளைமேக்ஸ், பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லனா விட்டுருங்க. இது லவ்க்கு மட்டும் இல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்புமே பொருந்தும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.